வணக்கங்க. ஐத்தா சமையலறை கொள்ளுப்பருப்பு சட்னி செய்யலாங்க. 1/4 கப்பு கொள்ளுப்பருப்பு எடுத்து வறுத்துக்கலாங்க. கொள்ளுப்பருப்பு வறுக்கும் போது வெடிக்குங்க. பாருங்க, வெடிக்கிற சவுண்டு கேட்கும். கொள்ளுப்பருப்பு வறுத்து வச்சுங்க, எடுத்துக்கலாம். தேவையான அளவு வரமிளகா போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை போட்டுக்காங்க. கொள்ளுப்பருப்பு வறுத்தாச்சுங்க, இப்போ எடுத்துக்கலாங்க. இப்போ இதோட 1/2 கப்பு தேங்காய் துருவல் போட்டுக்கலாங்க. இந்த சைஸு புளி போட்டுக்கலாங்க. 3 பல் பூண்டு போட்டுக்கலாங்க. தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாங்க. அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. கொள்ளுப்பருப்பு சட்னி இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சாதத்தோடு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்குங்க.